ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி வீடியோவில் கோவிலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வழக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் கேட்டிங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த அரிசி நல்லா ஊறட்டும். அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம பைத்தம்பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பைத்தம்பருப்பை பச்சை வாசனை இல்லாமல் நம்ம பொன்னிறமாக கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இந்த கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச பருப்பு ஆறந்தும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி கூட சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ண அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு வழக்கு அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் கடை அரிசியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வழக்கு அரிசிக்கு இந்த கிளாஸெல்லாம் 5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் போட்டிருக்க பைத்தம்பருப்புமே ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்புக்கு பதிலாக கடலப்பருப்பு போடுவாங்க. ஒரு சிலர் பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே போடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வெறும் அரிசி மட்டும்தான் வைப்பாங்க. நார்மலாக அரிசி மட்டும் வைக்கிறத விட நம்ம பைத்தம்பருப்பு சேர்க்கறதுனால அந்த பருப்புடைய டேஸ்ட்டு சேர்ந்து வர்றதுனால சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு நான் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்க்கறதுனால நமக்கு இனிப்புடைய டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக நிறைய கல்லுப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னாலுமே உப்பு அதிகமாகிடும். இப்போது விசில் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட போகிறேன். ஏன்னா ரேஷன் அரிசின்றதுனால உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா விசில் அப்படியே விட்டுடலாம். விசில் தானாக போட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதை அப்படியே கரைச்சிக்கிட்டோன்னா போதும். நமக்கு பாகு பதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா தூசு மண் அதை மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா போதும். வெல்லம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து அதில் 5 ஏலக்காய் போட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் விசில் போயிடுச்சு. இப்போ விசில் நம்ம எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சிடுச்சு. இதை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். பொங்கல் பார்த்திங்கன்னா இப்போ அடி பிடிக்கவும் இல்லை, தண்ணியும் ஜாஸ்தியாக இல்லை, கரெக்டாக இருக்குது. பொங்கலை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை இந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு வெல்லத்தை இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை வடிகட்டும் போதே தெரியுது அதில் இருக்கிற தூசெல்லாம் வருது பாருங்கள் வடிகட்டியில். எந்த ரெசிபி செஞ்சாலுமே வெல்லத்தை இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போது மேலாப்பில் தான் ஊற்றுறேன். கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக மண்ணெல்லாம் இருக்கும். வெள்ளைக்கரிசியில் ஊற்றுனதுக்கப்புறமா பொங்கலும் இந்த வெள்ளைக்கரிசிலும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சிம்மில் வச்சு தான் இதை கலந்து விட்டுட்ருக்கோம். நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதும் 100 மில்லி நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். முழு முந்திரியை 2ஆக உடச்சி போட்டுட்டேன். முந்திரி லைட்டாக கலர் மாறந்தும் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியோடைய கலர் மாறிடுச்சு. திராட்சையை சேர்த்துட்டேன். திராட்சை சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து பக்கத்தில் இருக்கிற பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்து விட்டாலுமே நெய் தனியாக பொங்கல் தனியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொங்கல் எல்லா நெய்யும் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம நெய் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு ஒன்று சேர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த நெய் ஃபுல்லும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இந்த சக்கரை பொங்கலில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் தான் இந்த சக்கரை பொங்கலுடைய டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கி கொடுக்க போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாலுமே அந்த வாசனை ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால் ஒரு சின்ன பீஸ் அளவு மட்டும் சேர்த்தனா போதும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டோன்னா நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.